அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2 நாளா ரொம்ப உடம்பு சரியில்லை. சுத்தமா பேசவும் முடியல, புத்தகத்தை படிக்கவும் முடியல. கண்ணுல இருந்து ரொம்ப தண்ணியா ஊத்திருச்சு. அதனாலதான் 2 நாளா போட முடியல. இன்னைக்கு முயற்சி செஞ்சு பேசியிருக்கேன். சோ எப்பவும் போல குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்துக் கொள்ளவும் நண்பர்களே. சோழ இளவரசன் கனவு அத்தியாயங்கள் 14 மற்றும் 15. அத்தியாயம் 14. மயில் ஆடியது. விக்கி அண்ணன் திருத்தணிகையை அடையும் போது நன்றாக இருட்டி இருந்தது. மலையடிவாரத்து சத்திரத்தை அடைவதற்குள் அவன் கால்கள் தள்ளாடின. அவன் ஏறி வந்த குதிரை அஸ்தமன சமயத்திலேயே பிடிவாதம் பிடிக்க தொடங்கிவிட்டது. வேகத்தை குறைத்து பார்த்தான். குதிரையில் இருந்து கீழே இறங்கி சற்று நேரம் அதற்கு ஓய்வு அளித்து பார்த்தான். விக்கி அண்ணனுக்கு அஸ்வபாசை தெரியும். அவன் மெல்ல அதனது முதுகை தட்டி கொடுத்தான். கழுத்தின் அருகே வருடினான். காதலியே ஏதோ முணுமுணுத்தான். குதிரை பயங்கரமாக கனைத்தது. இனி அது நகரவே நகராது என்று அவனுக்கு புரிந்துவிட்டது. நடுவழியே விட்டு விட்டு செல்ல முறையாகாது. வேறு குதிரையை பெறுவதற்கு குதிரை சாவடியில் ஒப்படைக்க வேண்டும். அவன் நடந்தான். குதிரையையும் மெல்ல நடத்தினான். மெல்ல மெல்ல நடந்து ஊரின் எல்லையை அடையும் போது இருட்டிவிட்டது. நல்ல வேளையாக அங்கே குதிரையை ஒப்படைக்க வசதியும் இருந்தது. மலையடிவாரத்து சத்திரத்திற்கு வழி கேட்டு அறிந்து மெல்ல நடந்து அதை அடையும் போது அவன் மிகவும் களைத்து விட்டான். ஒரு கவளம் சோறு, ஒரு வாய் தண்ணீர் கிடைத்தால் போதும் என்ற நிலைமை அவனுக்கு ஏற்பட்டது. முதல் நாள் இரவும் அதே நிலைதான். அப்போதாவது ஆதித்தன் உடனே இருந்தான். இப்போது ஆதித்தன் எங்கே சிக்கி எப்படி திண்டாடுகிறானோ என்று எண்ணும் போது அவனுக்கு களைப்பை விட கவலையே அதிகமாகி விட்டது. எங்கே சுற்றினாலும் திருத்தணிகை சத்திரத்திற்கு இளவரசர் வந்து விடுவார் என்று அவன் உறுதியாக நம்பினான். சத்திரத்திற்கு உள்ளே பலர் கூடி பேசும் ஒலி கேட்டது. பிரகாசமான ஒளி தரும் தீவர்த்தி எரிந்து கொண்டிருந்தது. ஒவ்வொருவராக உணவு உண்டுவிட்டு வந்து முற்றத்தில் கூடுகிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டான். உடலெல்லாம் புழுதி மயம். ஓடும் மாற்றில் நன்றாக அமிழ்ந்து நீராட வேண்டும் போல தோன்றியது. பலமாக ஏப்பம் விட்டவாறு வெளியே வந்த ஒருவனை பார்த்து விக்கி அண்ணன் குளக்கரைக்கு வழி கேட்டான். மங்கிய வெளிச்சத்தில் அவன் சொன்னான், ஏன் ஐயா, சந்தனம் பூசிக்கொள்ளும் நேரத்தில் குளிக்கப் போகிறேன் என்கிறாயே? விரைவில் சமையற்கட்டிற்கு போய் பந்தியிலே உட்கார். இன்னும் சில நாளிகைக்குள் கடைசி பந்தியும் முடிந்துவிடும் என்றான். விக்கி அண்ணன் உள்ளே விரைந்தான். முற்றத்தை தாண்டி இடைக்களியை தாண்டியவுடன் விசாலமான கூடம் ஒன்றில் நூற்றுக்கணக்கானவர்கள் அமர்ந்து விருந்து உண்டவாறு இருந்தனர். மனம் மூக்கை துளைத்தது. விக்கி அண்ணன் சிலையின் எதிரே அமர்ந்து கொண்டான். அவன் அருகே மிக வேகமாக குழம்பு சோற்றை உருண்டையாக்கி பெரிய பெரிய கவலமாக உள்ளே தள்ளி கொண்டிருந்த இருவருள் ஒருவருக்கு சற்று விக்கல் ஏற்படவே வேகத்தை குறைத்தனர். என்னப்பா, இன்னும் தயிர் சோற்றை உள்ளே தள்ளியாக வேண்டும். ஆனால் அதற்குள் மேலும் தட்டி விடுவார்கள் போல் இருக்கிறதே என்றான் ஒருவன் ஒரு செம்ப தண்ணீரை குடித்தவாறு. மேலும் தட்டினால் யார் போய் ஆடுவதாம்? அவசரப்படாதே, மெல்லவே ஆகட்டும் என்றான் மற்றொருவன். மயிலழகு இன்னும் வரவில்லையா என்று முதலில் பேசியவன் கேட்டான். டிவி சிங்காரிச்சு அது வர்றதுக்குள்ள பொழுதே விடிஞ்சிடும் போல இருக்கு. இந்த ஊர் இல்லையா அந்த மயிலழகுக்கு? காலத்திலிருந்து நேற்றுதான் வந்தோம். உடனே இன்றைக்கே ஆட வச்சிட்டாங்க. உச்சி பொழுது தாண்டிதான் எங்களை அழைச்சாங்க. நான் உன்னை வந்து கூப்பிட்டேன் தாளம் போடுறதுக்கு. யார் யாரு வரப்போறாங்க தெரியல. எங்கெங்கோ கோட்டங்கள்ல இருந்து தலைவர் எல்லாம் வந்திருக்காங்க. முதல் பந்தியிலேயே அவங்களுக்கு விருந்தாயிருச்சு. காஞ்சியிலிருந்து அரசர் கூட வாராராம். ஓ, என்ன பேச போறாங்க? நாட்டியம் முடிஞ்சதும் முக்கியமான ஆலோசனை கூட்டம் இருக்காம். நமக்கு என்ன தெரியும்? அரசாங்க ரகசியம் நமக்கு எதற்கு? ஏன், ஏதாவது யுத்தம் கிட்ட வருதா? அப்படி ஒண்ணும் தெரியல. ஆனா பல்லவ ராஜாவுக்கு தங்கம் நிறைய வேணுமாம். தங்கம் எதுக்கு? அதுதான் தெரியல. தங்கத்திற்கு ஏதாவது போர் ஏற்படலாம். நாமெல்லாம் வாள் எடுத்து கொண்டு போக நேரிடலாம். போரா? நாம் போவதா என்று தோலை குலுக்கிக் கொண்ட மற்றவன் உடல் மெல்ல நடுங்கியது. அங்கே மேலும் தட்டும் சப்தம் கேட்டது.
சதங்கை ஒளியும் தொடர்ந்தது. தாளம் தட்டும் இருவரும் கையை கழுவிக்கொண்டு ஓடினர். விக்கியண்ணன் கடைசி பருக்கை வரை உண்டு முடித்து மெல்ல எழுந்து சென்றான். நடுமுற்றத்தை சுற்றியிருந்த தாழ்வாரம் முற்றுமாக நிறைந்திருந்தது. சுளுந்தும் பெருமகளில் தீபமும் தீவர்த்தியும் ஆங்காங்கே எரிந்து ஒளி கொடுத்து கொண்டிருந்தன. பெரும் மீசையும் தலைப்பாகையுமாக தூண்களில் சாய்ந்தவாறு கோட்ட தலைவர்கள் அமர்ந்திருந்தனர். ஊரில் உள்ள பெரிய தனக்காரர்கள், நாட்டாண்மைக்காரர்கள் வெற்றிலையை சுவைத்துக் கொண்டிருந்தனர். காற்றிலே அலைப்பாயும் தீச்சுடரின் ஒளியால் மனித உருவங்களின் நிழல்கள் மிக பெரிதாக சுவரில் தெரிந்து அசையும் போது பார்ப்பதற்கே பயங்கரமாக காட்சியளித்தன. நாட்டியம் காண்பதற்கு அந்த கூடத்தில் அமர வேண்டும் என்ற ஆசைதான் விக்கியண்ணனுக்கு. ஆனால் இளவரசர் எப்படியும் தேடி வந்து விடுவார் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தபடியால் சத்திரத்திற்கு வெளியே காத்திருப்பதே முடிவு செய்தான். உள்ளே சதங்கை ஒலி கேட்டது. மத்தள சப்தம் எழுந்தது. தாள ஓசையுடன் புரியாத மொழியில் யாரோ பாடுவதும் கேட்டது. காலத்தியில் இளவரசரும் அவனும் சந்தித்து பேசிக் கொண்டிருந்த அந்த பெண் செழுமையான மேனி அமைப்பும் கருமை நிறமானாலும் முகத்தில் வீசும் அழகு ஒளியும் ஒவ்வொரு அசைவிலும் காண்பவரை சூண்டி இழுக்கும் எழில் கவர்ச்சியும் விக்கியண்ணன் மனதில் அழியாமல் பதிந்துவிட்டன. நல்ல உயரம், அடர்த்தியான கூந்தல், சோழ நாட்டிலோ கங்க நாட்டிலோ பார்த்திருக்க முடியாத கம்பீரமான, கண்டால் மோகம் கொள்ளும் தோற்றம். இளவரசரும் அவனும் கலந்து பேசியே அவளை சோழ நாட்டிற்கு அழைத்தனர். காலத்தியில் அரை வயிற்றுக்கு கூட கிடைக்காத உணவும் அரை உடலை மறைக்க கூட கிடைக்காத உடையுமாக வாழ்ந்து வந்தவளுக்கு சோழ நாட்டினரின் அழைப்பு சொர்க்கபுரியின் அழைப்பாகவே தோன்றியது. இளவரசன், விக்கியண்ணன் இருவருமே அவளுடைய உள்ளத்தில் புகுந்து கொண்டனர். இருவருக்கும் பரந்த தோள்கள், தேக்கு மரம் போல உறுதியான கரங்கள், விழிகளிலே வீசும் வீர ஒளி, உணர்ச்சி வயப்படக்கூடியவர் என்பதை புலப்படுத்தும் உதடுகள், அதன் மேல் வளர்ந்திருக்கும் கருமையான மீசை. ஆகா, பருவச் செழுமையுடன் எழிலெல்லாம் உருக்கி வார்த்த மேனியை உடைய அவள் ஒரு கணம் மெய் மறந்தாள். ஆறத் தழுவ வேண்டும் என்ற துடிப்பு அவள் உள்ளத்தில் உதித்தது. எழுந்த உணர்ச்சியை உடனே வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை. தஞ்சைக்கு அழைத்த போது உடனே சம்மதம் தெரிவித்ததற்கு காரணமே அதுதான். சிற்பியின் இரண்டாவது மகள் அவள் என்று பலரும் கூறினாலும் அவளது பிறப்பில் ரகசியம் இருந்தது. சிற்பி அதை தன் மனதிற்குள்ளேயே புதைத்து வைத்திருந்தார். மீன் விழிக்கும் கூட தெரியாது. தனது இளைய சகோதரி என்று எண்ணினாள். சகோதரியிடம் மீன் விழிக்கு பிரியம் அதிகம். எனவே தன்னுடனேயே இருக்குமாறு பலமுறை அவள் வற்புறுத்தி இருக்கிறாள். காலத்தியில் இளவரசரின் அழைப்பை ஏற்றவுடன் மயில் அழகு மீன் வெளியாளை காண விரைந்து வந்தாள். சோழ நாட்டிற்கு செல்ல போவதை குறித்து தெரிவித்தாள். திருத்தணிகையில் சந்திப்பதாக சோழ நாட்டவர்கள் கூறியிருப்பதையும் தன் கலைத்திறமைக்கு ஏற்ற இடம் சோழ நாடு என்றும் அவள் உறுதியாக தெரிவித்த போது மீன்விழி மறுத்தோ ஆமோதித்தோ ஏதுமே பேசவில்லை. எவ்வித கருத்தையும் மனதிலே உருவாக்கி கொள்ளவும் இல்லை. அவளை அழைத்த சோழ நாட்டவர்கள் யாராக இருக்கக்கூடும் என்று கேட்க யோசித்துக் கொண்டிருந்த போது ஆதித்தனும் விக்கியண்ணனும் அவளை சந்தித்தனர். மயில் அழகு சத்திரத்தில் நடனம் ஆடுவதை காண வேண்டும் என்ற துடிப்பு விக்கியண்ணனிடம் இருந்தது. அதே போல இளவரசரை சந்திக்காமல் போய்விடக்கூடாது என்ற கவலையும் இருந்தது. அதனால் சந்தித்து நீண்ட வெளி தாழ்வாரத்தின் கோடியில் சற்று இருள் நிறைந்த இடத்தில் காணப்பட்ட தூண் ஒன்றில் சாய்ந்து அமர்ந்து கொண்டான். அவன் விழிகள் வீதியிலும் மனம் எல்லாம் உள்ளேயுமாக இருந்தன. ஜல் ஜல் என பாதச்சலங்கை ஒளி கேட்டது. இடையிடையே இனிய குரல் ஒன்று. அவள் பாடுகிறாள் போல் இருக்கிறது. எழுந்து ஓடோடி சென்று பார்த்தான். நடனமாடும் இடத்தில் கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. ஆலோசனை கூட்டம் இங்கே நடப்பதற்கான அறிகுறியே இல்லையே என்று விக்கியண்ணன் எண்ணினான். வாசற்படி வரையில் கூட்டம் நெருக்கி அடித்து நின்று கொண்டிருந்தது. இடையிடையே மயில் அழகியின் முகமும் தெரிந்தது. அந்த முகத்தில் சுழலும் விழிகள் தெரிந்தன. சங்கு போன்ற கழுத்து தெரிந்தது. மூங்கில் போன்ற தோள்கள் வளைவதும் நாகம் நெளிவது போல பின்னல் துள்ளி துள்ளி அசைவதும் தெரிந்தன. ஒரு சமயம் கழுத்தின் கீழ்ப்பகுதி மட்டும் தெரிந்தது. கச்சைகளுக்குள் கட்டுண்டு கிடக்கும் செங்கலசங்கள் துள்ளுவது தெரிந்தது. பொய்யோ என கூறப்படும் இடை அசைவது தெரிந்தது. சுற்றி சுழலும் போது பின்னழகும் சிலிர்க்க வைத்தது. மயில் அழகு சோழ நாட்டிற்கு வருவது சோழ நாடு செய்யும் பெரும் பாக்கியம் என எண்ணியவாறு மீண்டும் வெளியின் தாழ்வாரத்தில் கோடியிலே சென்று அமர்ந்தான் விக்கியண்ணன். இதமான மழைக்காற்று வீசியது. உண்ட மயக்கமும் நாள் முழுவதும் அலைந்த களைப்பும்
இனிய நினைவுகளும் அவனது விழிகளை மெல்ல கொத்தின. அவன் ஒரு கணம் திருத்தணிகை விட்டு பறந்தான். இனிய கனவுகள் அவன் எதிரே வந்து நர்த்தனம் ஆடின. காலையில் சந்தித்த இளவரசி வந்தாள். மீன்விழி தோன்றினாள். மயில் அழகு ஆடினாள். யாரோ அவளை தட்டி எழுப்புவது போன்ற உணர்வு. ஏயா, ஒவ்வொருத்தர் முண்டிக்கொண்டு நாட்டியத்தை ரசிக்கிறாங்க, நீ என்னன்னா நல்லா குரட்ட விடுகிறாயே? உன் குரட்டை சப்தம் நாட்டிய தாளத்திற்கு ஏற்ப ஒலிக்கிறதே என்றார் அவனை தட்டி எழுப்பியவர். மெல்ல கண்களை திறந்தான் விக்கி அண்ணன். என் இஷ்டம், நான் தூங்குவேன். நீ யாரையா எழுப்புவதற்கு? சுகமான நெத்திரையை இப்படி அநியாயமாக கலைத்து விட்டாயே என்று விக்கி அண்ணன் சீறினான். அட, இங்கே தூங்கக்கூடாதையா? ஏன்? சத்திரம் எதற்காக கட்டியிருக்கிறார்கள்? உண்டு உறங்கத்தானே? இருக்கலாம். ஆனால் இப்போது மகாராஜா வரப்போகிறார். அவர் வரப்போ யாரும் தூங்கக்கூடாது. ஏன், அவருக்கு தூக்கம் வந்து விடுமோ? அட, அதிக பிரசங்கி, சக்கரவர்த்தியை அவமரியாதையாக பேசுகிறாயே, உன்னை என்ன செய்கிறேன் பார் என்று அவன் விக்கி அண்ணனை தூக்கி நிறுத்த முயன்றான். விக்கி அண்ணன் மிக எளிதாக அவனை பிடித்து இழுக்கவே அவன் தாழ்வார மேடையிலிருந்து கீழே உருண்டான். அப்போது தொலைவிலே ஆதித்தன் நடந்து வருவது அவனுக்கு மிக நன்றாக தெரிந்தது. உடனே விக்கி அண்ணன் பரபரப்பு அடைந்தான். இளவரசை என்று கூவி அழைக்க வேண்டும் போல தோன்றியது. திடீரென அந்த வீதியின் மறுமுனையில் பரபரப்பு ஏற்பட்டது. கீழே மண்ணில் உருண்டவனும் உடனே எழுந்து மண்ணை தட்டி கொண்டு வீதியின் முனைக்கு ஓடினான். யானை ஒன்று முகப்படம் அணிந்து கம்பீரமாக அசைந்து வந்தது. 2 வீரர்கள் ரிஷப கொடி ஏந்தி குதிரை மீது கம்பீரமாக அமர்ந்து வந்தனர். காளைகள் மீது முரசு ஏற்றப்பட்டிருந்தன. வேல் ஏந்திய வீரர்கள் அணிவகுத்து வந்தனர். அவர்களுக்கு பின்னே வெண்புறவி ஒன்றில் பல்லவ சக்கரவர்த்தி அபராஜிதவர்மன் கம்பீரமாக அமர்ந்திருந்தான். சத்திரத்து வயலை நோக்கி ஒரு புறம் சோழ நாட்டு இளவரசன் ஆதித்தன் வந்து கொண்டிருந்தான். எதிர்ப்புறமோ அபராஜிதன் வந்து கொண்டிருந்தான். விக்கியனோ செய்வதறியாது திணறினான். அத்தியாயம் 15. விஜயாலயன் வேண்டிய வரம். விஜயாலய சோழதேவர் இருள் புரியாத அந்த வேளையில் துயில் எழுந்து நீராடி வெண்புறவி மீது ஏறி காளிக்கோவிலை நோக்கி புறப்பட்டார். அவருடைய வழக்கமான அன்றாட நிகழ்ச்சி அது. நிசிம்ப சோதனையாகிய துர்க்கையின் தரிசனம் இல்லாமல் அவர் அன்றாட அலுவல்களை தொடங்க மாட்டார். அவரது நெற்றியில் துலங்கும் வட்ட வடிவ குங்குமம், முறுக்கிவிட்ட மீசை, இயற்கையாகவே சிவந்த விழிகள், தேக்கை போன்ற உறுதி வாய்ந்த உடல், காண்பவர் அஞ்சுவர். குரலும் இடி முழக்கம் போல இருக்கும். அவருடைய வஜ்ரம் போன்ற தோளில் மெல்லிய மாலை ஒன்று துலங்கும். பாறை போல கடினமான பரந்த மார்பில் போர்க்களத்திலே பெற்ற புண்களால் ஏற்பட்ட வடுக்களை எண்ணினால் 96 இருக்கும். பகைவரை புறங்காட்டி ஓடச் செய்தவர் அல்லாமல் தான் திரும்பி ஓடி வந்தது என்ற சம்பவமே கிடையாது. தேவியின் திருவருள் பூரணமாக நிரம்ப பெற்ற விஜயாலயன் நினைவெல்லாம் எப்போதுமே நிசம்ப சோதனையின் திருவடிகளிலேதான் உண்டு. தேவி, இன்னும் எவ்வளவு காலம் இந்த சோழ நாட்டை அடிமை நாடாக வைத்திருக்க போகிறாய்? என் காலத்திலே நான் சோழ நாட்டை சுதந்திர நாடாக காண்பேனா? என்னுடைய திருக்குமாரன் ஆதித்தனின் வாழ்நாளில் அவன் புலிக்கொடியை வேங்கடம் முதல் குமரி வரை பறக்க விடுவானா? தேவி, கடைக்கண்ணால் தஞ்சை பொறியை நோக்குவாயாக. உன் கரத்து திரிசூலத்தை எமக்கு அளித்து பகைவரை ஒழிக்க வழிகாட்டுவாயாக என்று விஜயாலயன் துதிக்காத நாள் இல்லை. காலையில் தன் கடமைகள் அனைத்தையும் தானே செய்து கொள்வார். அவரது பட்டத்து அரசி ஆதித்தனின் தாய் காலமாகி 8 ஆண்டுகள் கழிந்து விட்டன. அவர் மற்றொரு பெண்ணை நினைத்தார் இல்லை. அந்த புறத்தில் இருக்கும் பெண்களில் ஒருத்தியை அவர் நினைத்தால் அழைத்துக் கொள்ளலாம். மகன் ஆதித்தனுக்கு வல்லவரையர் மகளை மனம் புரிந்த பிறகு அவர் தனது மேல்மாட அறையை விட்டு வெளியே புறப்படுவதில்லை. ஆதித்தனுக்கு இளவரசு பட்டம் சூட்டி அவன் பொறுப்பிலே நாட்டை ஒப்புவித்த பிறகு அவர் இறைவன் திருவடிகளை நினைப்பதிலேயே பெரும் பொழுதை கழித்தார். மருமகள் இளங்கோ பேச்சியை பாட சொல்லி கேட்டு மகிழ்வார். ஒற்றர்களை வரவழைத்து நேரம் போவது தெரியாமல் விவாதிப்பார். மகன் ஆதித்தனுடன் உரையாடுவார். அவரது சிந்தையெல்லாம் சோழ நாட்டை எவ்வாறு விரிவுபடுத்துவது என்பதிலேயே இருந்தது. அரசியலாற்றங்கரை போரில் பாண்டிய மன்னனை முறியடிக்க பல்லவ மன்னனுக்கு உதவியதிலிருந்து விஜயாலயன் மிக தீவிரமாக திட்டமிட்டார்.
இளவரசன் ஆதித்தன் அவரது கருத்துக்கு சாதகமான யோசனைகளை கூறியதுடன் புதிய பல திட்டங்களையும் தெரிவித்தான். அதில் ஒன்றுதான் தொண்டை நாடு முழுவதும் சுற்றி வருவது என்ற திட்டம். ஆதித்தனுடன் விக்கியனும் செல்கிறான் என்பதால் விஜயாலயன் மனம் சமாதானம் அடைந்தார். பல்லவ நாடு விரோதியின் நாடு அன்று. ஆனால் இளவரசன் ஒருவன் மாற்றுருவில் நாடெங்கும் சுற்றுவதில் அபாயம் இல்லாமல் இல்லை. விஜயாலயன் கோவில் அருகே புறவையிலிருந்து இறங்கினார். குதிரை கனைத்தது. அறிமுகமானவர் அருகே வந்தால் அது கனைக்கும். திரும்பி பார்த்தார் விஜயாலயன். கோவில் கோபுர வாயிலை ஒட்டி உடல் முழுவதும் போர்த்தி கொண்டு ஓர் உருவம் நின்று கொண்டிருந்தது. பணிவும் பயமும் பக்தியும் ஒன்று சேர அந்த உருவம் நிற்பது அந்த மங்கிய ஒளியிலும் நன்றாக புலப்பட்டது. யார்? ராமதேவனா என்று விஜயாலயன் குரல் கொடுத்தார். பயபக்தியுடன் அந்த உருவம் மேல் போர்வையை அகற்றியது. ஆமாம் பேரரசே என்று கை கொண்டு வாய்ப்பொத்தி கூறினான் ராமதேவன். இளவரசரை பற்றி செய்தி ஏதாவது கிடைத்ததா என்று கேட்டார் விஜயாலயன். வாயை திறந்து சொல்ல துணிவின்றி இல்லை என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் ராமதேவன். ராமதேவன் சோழ நாட்டு ஒற்றர் படைகளின் தலைவன். சோழ நாட்டு ஒற்றர்கள் மிக திறமையுடன் இயங்கி வந்ததால் சிறு படையை கொண்டு பெரும் படையை முறியடிக்க முடிந்தது. இப்போது தொண்டை நாட்டில் சுற்றுப்பயணம் செய்யும் ஆதித்தனை கண்டுபிடித்து உடனே தஞ்சைக்கு வரவழைக்க வேண்டும் என விஜயாலயன் விரும்பினார். ஒற்றர் படை வீரர்கள் ஆங்காங்கே சென்றனர். ஆனால் ஆதித்தனை கண்டுபிடிக்க முடியவில்லை. விஜயாலயன் ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றார். தன் திகைப்பை அவர் வெளியே புலப்படும்படி காட்டிக்கொள்ளவில்லை. ஒற்றர் படை தலைவருடன் அரசர் பேசுகிறார் என்பதும் யாருக்குமே தெரியாத வண்ணம் நடந்து கொண்டார் என்றாலும் ராமதேவனால் கண்டுபிடிக்க முடியாததும் உண்டா என்ற வியப்பும் அவருக்கு ஏற்பட்டது. ராமதேவா, உனக்கு எங்கிருந்தெல்லாம் செய்திகள் கிடைத்தன என்று விஜயாலயன் கேட்டார். கங்கை நாட்டில் இருந்து வந்த செய்தியிலிருந்து விக்கியண்ணன் அங்கிருந்து புறப்பட்ட பிறகு திரும்பவில்லை என்று தெரிந்தது. காஞ்சியிலும் மாமல்லையிலும் நமது ஒற்றர்கள் நாள்தோறும் செய்தியை அனுப்பிய வண்ணம் இருக்கிறார்கள் என்றான் ராமதேவன். பொறுப்பை யாரிடம் ஒப்படைத்திருக்கிறாய் என்று விஜயாலயன் சற்று அழுத்தமாகவே கேட்டார். கிடாரவன் என்று பெயரை மட்டும் கூறியதோடு நிறுத்தினான் ராமதேவன். உடனே நெற்றியை சுருக்கிக் கொண்டார் விஜயாலயன். கிடாரவன் என்று ஒருமுறை சொல்லிக் கொண்டார். அவருக்கு திருப்தி ஏற்படவில்லை என்பது முக குறிப்பிலிருந்தே தெரிந்தது. விஜயாலயன் ஏதும் கூறாமல் கோவிலுக்குள் நுழைந்து விட்டார். அவ்வாறு செய்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்தில் அடக்க முடியாத சீற்றம் பொங்கிக் கொண்டு இருக்கிறது என பொருள். கோவில் பூசாரி கருவறை திரையை விளக்கினான். கருவறையில் துர்க்கை கம்பீரமாக காட்சியளித்தாள். அங்கே ஒளி கொடுத்து கொண்டிருந்த சுடர் விளக்கின் வெளிச்சத்தில் நிசம்ப சோதனையின் விழிகளில் வழக்கத்திற்கு மாறாக சீற்றம் எரிந்திருப்பது போல தோன்றியது. நெய் விளக்கை ஏற்றி பாதாதி கேசம் ஒரு முறை பூசாரி நன்றாக தெரியுமாறு காட்டினார். அரளிப்பூ மாலையும் சிவந்த ஆடையும் பாதங்களிலே குவிந்திருக்கும் குங்குமமும் அந்த வெளிச்சத்திலே தேவியின் சாந்த ரூபத்தை மாற்றின. எப்போதுமே புன்முறுவலை மட்டுமே கண்டு வரும் விஜயாலயன் தேவியின் மாறுதலான போக்கை கண்டார். தேவி என்று உரத்த குரல் கொடுத்தார். இதய தாபத்தை வெளிப்படுத்த வேண்டும் என அவருக்கு தோன்றியது. மனம் விட்டு அவளிடம் முறையிட வேண்டும் என்ற வேகம் எழுந்தது. அனைத்தும் உன் திருவிளையாடல் என்று எண்ணி நான் மௌனமாக இருக்க முடியவில்லையே அம்மா. என் ஒரே மகன் சோழக்குல கொழுந்து மாற்றான் நாட்டிலே உலாவுகிறான். அவனுக்கு நீ துணிவை தந்திருக்கிறாயா அல்லது அவனுக்கு துன்பம் தர நீ அவன் மனதிலே அத்தகைய புத்தியை ஏற்படுத்தி அலைய சொல்லி இருக்கிறாயா? தேவி, ஆதித்தன் மனதில் அப்படி ஒரு புத்தியை ஏன் கொடுத்தாய்? பல்லவ நாட்டின் படைபலம் அறிய வேண்டுமானால் ஒற்றர்களிடமிருந்து அதை அறிய முடியாதா? இவன் ஏன் அலைகிறான் என்று விஜயாலயன் குரல் தழுத்தழுத்தது. தேவி, நான் தான் அவனுக்கு அனுமதி தந்தேன். காஞ்சி நகரத்தையும் கடல் மல்லை துறைமுகத்தையும் கண்டு திரும்பி வருவதாக கூறினான். அனுமதித்தேன். ஆனால் 2 பூர்ணிமைகள் கழிந்து விட்டனவே தேவி. அவன் எங்கிருக்கிறான்? அவனை அடையாளம் அறிந்து அவன் உயிருக்கு ஊறு செய்ய யாராவது துணிந்து விட்டால்? தேவி, தொழில் விட்டு வரும் சோழர் குலம் கருகி போவதுதான் நீ திருவுளமா? என் மகனை விரைவிலே என்னிடம் சேர்ப்பித்து விடு தேவி. என்னிடம் படைபலம் இருந்து என்ன?
திறமை வாய்ந்த ஒற்றர்கள் இருந்து என்ன? உன் அருள் இல்லாவிடில், உன் திருவுளம் இல்லாவிடில் வெற்றி ஏது தேவி? தேவி, எனக்காக இல்லாவிடினும் இளவரசர் ஆதித்தனின் இளம் மனைவி இளங்கோ பிச்சைக்காகவாவது ஆதித்தனை தஞ்சைக்கு உடனே வந்து சேருமாறு செய்தாயே. அவள் துயரமடைந்து வேதனைப்படுவது என்னால் தாங்க முடியவில்லை. சொல் தேவி, எனக்கு கட்டளையிடு தேவி என்று விஜயாலயன் மெல்ல பிரார்த்திக்க தொடங்கினார். குரல் உயர்ந்து உயர்ந்து உச்ச நிலையை அடைந்தது. ஆவேசம் வந்தவர் போல விஜயாலயன் அலறினார். குரல் மிக மிக உயர்ந்து உயர்ந்து நெடுஞ்சான் கிடையாக நிசம்ப சுதரியின் பெரு வடிகளிலே வீழ்ந்தார். தஞ்சையின் நகரம் முழுவதும் பரபரப்பு. மன்னர் விஜயாலயன் கோவிலிலே மயக்கமடைந்து விழுந்து விட்டார் என்ற செய்தி எங்கும் பரவியது. மன்னரை காண துடித்த பெருமக்கள் ஒருவரையும் மாளிகைக்குள் வேளக்கார படையினர் அனுமதிக்கவில்லை. அந்த புறத்தின் தனி அறையில் விஜயாலயன் மஞ்சத்திலே ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் அருகே ஒருவரும் இல்லை. மயில் பீலி விசிறிக்கொண்டு மெல்ல விசிறிய வண்ணம் நிற்கிறாள் இளங்கோ பிச்சி. விஜயாலயன் முகத்திலே மெல்லிய முறுவல். ஏதோ அவர் சொல்ல நினைக்கிறார் என்பதை அறிந்த இளங்கோ பிச்சி அவர் சிவியின் அருகே குனிகிறாள். மிகவும் பயந்து விட்டாயா மகளே என்று அன்போடு கேட்டார் விஜயாலயன். விஜயாலயனின் நேருக்கு நேர் நின்று இளங்கோ பிச்சி பேசியது ஓரிரு முறைகள் தான் இருக்கும். அப்போது உடன் ஆதித்தன் இருப்பார் அல்லது பணிப்பெண் இருப்பர். ஒருவரும் இல்லாத அந்த விசாலமான அறையில் அவள் தனியே இருந்து மன்னருடன் பேசும்போது ஒருவித மரியாதை, அச்சம், நாணம் கலர்ந்த உணர்ச்சி அவளிடம் மேலிட்டது. ஆஜானுபாகுவான அவரை சிலர் சுமந்து வந்து மஞ்சத்திலே கிடத்தினர். மயங்கிய நிலையில் இருந்த அவரை காணும் போது இளங்கோ பிச்சி நடுநடுங்கி விட்டாள். இரவில் கண்ட சொப்பனத்தால் கலக்கமடைந்திருந்த அவளுக்கு சோழ மன்னர் மயக்கமடைந்து விழுந்துவிட்ட செய்தி மிகப்பெரிய அதிர்ச்சியை அளித்தது அவளுக்கு. மிகவும் பயந்து விட்டாயா மகளே என்று மன்னர் விஜயாலயன் கேட்ட குரலில் அத்தனை பரிவு இருந்தது. பரிவும் பாசமும் கலந்த அவரது கேள்வி இதுவரை அடக்க முடியாது வைத்திருந்த துக்கத்தை அவளிடமிருந்து வெடித்து பொங்கச் செய்தது. விம்மல் ஒளி வெளியே கேட்காமல் கண்ணீர் தாரைகள் மட்டும் முகத்திலே வெளிய தலையை அசைத்தாள். உங்களுக்கு ஒன்றும் நேர்ந்து விடவில்லையே மாமா என்று ஒவ்வொரு சொற்களாக கூட்டி கூட்டி கேட்டாள். தன் மகளை போன்ற இளங்கோ பிச்சியின் வழக்கரத்தை அவர் மெல்ல பிடித்து, மிகவும் பயந்து விட்டாயா என்று கேட்டார். துக்கம் மடை திறந்தது. தலையை மட்டும் அசைத்த இளங்கோ பிச்சி, பயந்தேன் என்கிறாளா, பயப்படவில்லை என்கிறாளா? வல்லவரையர் மகள் பயப்படலாமா? மன்னர் அதிகாலையிலே மயக்கமடைந்து விழுந்துவிட்ட சம்பவம் கேட்டு பயப்படாமல் தான் இருக்க முடியுமா? மகளே, இளங்கோ பிச்சி என்று நான் கூப்பிட்டபடியே தேவியின் மலரடியில் விழுந்து விட்டேனாம், கேள்விப்பட்டாயா என்று விஜயாலயன் கேட்டார். அவளது முகத்தில் கண்ணீரிடையே நாண மலர் பூத்தது. மகளே, உன் மன வருத்தம் என் இதயத்தில் ஈட்டி போல குத்தியது. போர்க்களத்தில் பலமுறை பெற்ற விழுப்புண்களை விட அது அதிகமாக வலித்தது. ஆதித்தனை தஞ்சையை விட்டு செல்லுமாறு ஏன் அனுமதித்தேன் என்று நான் நொந்து கொண்டேன் என்று மெல்ல கூறினார் விஜயாலயன். இளங்கோ, கவலைப்படாதே, எனக்கு ஏதும் நேர்ந்து விடவில்லை. என் கவலையெல்லாம் ஆதித்தனுக்கு ஒன்றும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதே. சரியான தகவல்கள் கிடைக்கவில்லை. தேவி நிசம்ப சுதனை கைவிட மாட்டாள். தைரியமாக இரு என்று விஜயாலயன் கூறும்போது இளங்கோ பிச்சியால் அத்துணை தைரியமாக இருக்க முடியவில்லை. அவள் முதல் நாள் இரவு கண்ட பயங்கர கனவுக்கு ஏற்றாற் போல இருக்கிறதே மன்னர் கூறும் செய்தி என்று அவள் மேலும் மஞ்சினாள். அந்த கனவை இப்போது எண்ணும் போது கூட இளங்கோ பிச்சியின் உடல் சிலிர்த்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கிறேன். நன்றி.